தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான அறிவுறுத்தல். பெற்றோர்கள், பிள்ளையை வழிப்படுத்த இந்த காணொளியை கவனமாக அவதானித்து செவிமடுக்கவும். வழங்குபவர் MIM நசார். ஆசிரிய ஆலோசகர், ஆரம்ப கல்வி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்கான சில ஆலோசனைகள். பெற்றார் இது விடயத்தில் பிள்ளைகளை வழிப்படுத்தவும். முதலில் வினாத்தாள் 2 பற்றி பார்ப்போம். என் வினாப்பத்திரத்திற்கு ஒரு மணித்தியாலமும் 15 நிமிடமும் வழங்கப்படுகிறது. பரீட்சையில் விடை எழுதுவதற்கு பேனா அல்லது பென்சில் கொண்டு செல்ல வேண்டும். 2 A3 வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும். அதில் 2 இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். முதலாவது வினாப்பத்திரத்தில் இந்த இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். அடுத்த வினாப்பத்திரத்தில் 3ஆம் பக்கம் என இடப்பட்ட இந்த இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். இனி வினாப்பத்திரத்திற்கு விடையளிக்கும் முறைகள் பற்றி பார்ப்போம். இவ்வினா பத்திரத்தின் முதல் வினா பந்தி அல்லது பாடல் வரிகளை வாசித்து 6 வினாக்களுக்கு விடையளித்தல். பந்தியை நன்கு கருத்தூன்றி வாசித்து தெளிவு பெற்ற பின் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இவைகள் தமிழ் பாட வினாக்களாக இருப்பதால் எந்த காரணம் கொண்டும் எழுத்துப்பிழை விடல் ஆகாது. எழுத்துப்பிழையான விடைகளுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. முதல் பந்தி வினாவுக்கு 6 விடைகளும் எழுத வேண்டும். பந்தி தவிர ஏனைய வினாக்களுக்கு விடை எழுத வேண்டிய வினாக்கள் மற்றும் சரியான விடையின் கீழ் கோடிடுதல், சரி பிழை இடுதல் என்று வினாக்கள் பல்வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொரு தலைப்பிலும் உள்ள அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றி விடை எழுத வேண்டும். இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை தெரிவு செய்க என்ற வினாக்களுக்கு விடையாக சரியான விடையின் கீழ் கீறிடல் வேண்டும். மாறாக இடைவெளியில் சொற்கள் எழுதப்பட்டால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. தமிழ் பாட எல்லா வினாக்களுக்கும் எழுத்துப்பிழை கவனத்தில் எடுப்பதால் மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவ்விடயத்தில் புள்ளி இடலில் எந்தவித தயவோ இரக்கமோ காட்டப்படுவதில்லை. அதனை அடுத்து ஆங்கிலம் தொடர்பான 6 வினாக்கள் இருக்கும். இதில் முதல் வினா ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கும். அதற்கு சரியான தமிழ் சொற்களை எழுத வேண்டும். அதனை அடுத்துள்ள 2 பொருள் இருக்கும். பொருள்களின் பெயரை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். அதனை அடுத்து 2 ஆங்கில வாக்கியம் இருக்கும். அதனை ஒழுங்குபடுத்தி சரியான கருத்துள்ள வாக்கியமாக ஆங்கிலத்திலேயே எழுத வேண்டும். ஆங்கில வினாக்கள் சகலவற்றிற்கும் முதலில் வரும் ஆங்கில எழுத்து கேப்பிட்டல் எழுத்தாக இருக்க வேண்டும். கேப்பிட்டல் இல்லாமல் இருந்தால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சிங்களம் தொடர்பாக 2 வினாக்களும் இருக்கும். அதில் முதலில் உள்ள வினாவுக்கு தமிழ்ச் சொல்லை எழுத வேண்டும். அடுத்த வினா தமிழில் உள்ள வாக்கியத்திற்கு சரியான சிங்கள வாக்கியத்தை தமிழில் எழுத வேண்டும். தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என்று வினா இலக்கம் 15 வரை இருக்கும். இதில் உப வினாக்கள் இருப்பதால் மொத்தம் 30 வினாக்கள் இருக்கும். 30 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து கணித பாட வினாக்களில் 14 வினாக்கள் இருக்கும். மாணவர்கள் இலகுவான வினாக்களுக்கு பிழையான விடைகளை எழுதுவதை அவதானிக்க முடிகிறது. காரணம் வினாக்களை முழுமையாக வாசிக்காமல் அவசரமாக விடையளிப்பதே இதற்கு காரணம். கணித பாட வினாக்களுக்கான விடைகளுக்கு அநேகமான மாணவர்கள் இப்பரீட்சை சம்பந்தமாக மிக முக்கியமாக கவனத்திற்கொள்ள வேண்டிய சில விடயங்கள்: மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், கிலோகிராம், கிராம், லீட்டர், மில்லி லீட்டர், ரூபா, சதம் என்பனவற்றை வினாப்பத்திரத்தில் எழுத வேண்டிய தேவை இல்லை. இப்போது வினாப்பத்திரத்தில் அச்சிடப்பட்டே வருகிறது. கணித வினாக்கள் ஒவ்வொன்றிற்கும் 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 30 வினாக்கள் உள்ளன. ஒவ்வொரு வினாவுக்கும் 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. சரியான விடையின் கீழ் கோடிடுதல் வேண்டும். விடைகளில் தவறுகள் இடம்பெற்றால் பென்சிலால் எழுதியிருந்தால் அழித்துக் கொள்ள முடியும். சரியான விடையின் கீழ் கோடிடுதல் என்று தரப்பட்டுள்ளதால் விடையின் கீழ் முழுமையான கோடிடுதல் வேண்டும். பெரும்பாலும் 60வது வினா வாக்கியம் எழுதுதல் வரும்.
அதில் மாணவர்கள் 3 வாக்கியம் எழுத வேண்டும். வாக்கியம் அமைத்தலிலும் எழுத்துப் பிழைகள் மிக முக்கியமாக அவதானிக்கப்படும். வாக்கியம் அமைத்தல் ஒவ்வொரு சரியான வாக்கியத்திற்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொற்களுக்கு குறையாது இருத்தல் வேண்டும். எல்லா வாக்கியங்களிலும் எழுவாய், பயனிலை தொடர்புகள் சரியானதாக இருத்தல் வேண்டும். எழுத்துப் பிழைகள் இல்லாதிருத்தல் வேண்டும். வழங்கப்பட்ட தலைப்புக்கு பொருத்தமானதாக எழுதப்பட்ட வாக்கியங்களாக அமைதல் வேண்டும். எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களாக இருத்தல் வேண்டும். வாக்கியத்தின் கருத்து தெளிவாக வெளிப்படல் வேண்டும். ஒரே கருத்துடைய வாக்கியத்தை மீண்டும் எழுதியிருப்பின் புள்ளி வழங்கப்படாது. வாக்கியங்கள் இறந்த காலத்தில் எழுதப்படல் வேண்டும். தலைப்பில் உள்ள சொற்கள் வாக்கியத்தில் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயமல்ல. ஒரு வாக்கியத்தில் மட்டும் தலைப்பில் உள்ள சொற்களோடு சரியான வாக்கியம் எழுதப்பட்டிருப்பின் புள்ளி வழங்கப்படும். ஏனைய வாக்கியங்களில் தலைப்பில் உள்ள பகுதியோடு மேலதிகமாக 5 சொற்களுக்கு குறையாது கருத்துள்ள வாக்கியங்கள் எழுதியிருப்பின் புள்ளி வழங்கப்படும். தலைப்பில் உள்ள சொற்களோடு சரியான வாக்கியம் எழுதப்பட்டிருப்பின் புள்ளி வழங்கப்படும். ஏனைய வாக்கியங்களில் தலைப்பில் உள்ள பகுதியோடு மேலதிகமாக 5 சொற்களுக்கு குறையாது கருத்துள்ள வாக்கியங்கள் எழுதியிருப்பின் புள்ளி வழங்கப்படும். வாக்கியத்திற்கு ஒரு புள்ளி வழங்குவதற்கான அறிவுறுத்தல். வாக்கியமொன்றில் ஓர் எழுத்துப் பிழை மட்டும் இருப்பின் ஒரு புள்ளி மட்டும் வழங்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகளிருப்பின் புள்ளி வழங்கப்படாது. அநேகமான மாணவர்கள் தாங்கள் வாக்கியத்தை சரியாக எழுதியும் சித்தியடையவில்லை என்று கவலைப்படுவதற்கு காரணம் இதுவாகக் கூட இருக்கலாம். வாக்கியத்தில் சொல்லப்படும் சொற்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டாலும் புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை. 5 சொற்களுக்கு மேல் எழுதுக என்றால் குறைந்தது 6 சொற்களாவது இருக்க வேண்டும். அடுத்து வினாத்தாள் 1க்கு வருவோம். இவ்வினாத்தாளானது 40 வினாக்களைக் கொண்டது. ஒவ்வொரு வினாவுக்கும் 3 விடைகள் தரப்படும். சரியான விடையின் கீழ் கீறிடுவதாகும். ஒரு வினாவுக்கு சரியான விடையளித்தால் 2½ புள்ளி கிடைக்கும். மொத்தமாக எல்லா வினாக்களுக்கும் சரியான விடை எழுதினால் 100 புள்ளிகள் கிடைக்கும். இந்த வினாப்பத்திரத்திற்கு ஒரு மணித்தியாலம் வழங்கப்படுகிறது. இந்த வினாப்பத்திரமும் 2 A3 வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும். அதில் 2 இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். முதலாவது வினாப்பத்திரத்தில் இந்த இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். அடுத்த வினாப்பத்திரத்தில் 3ஆம் பக்கம் என இடப்பட்ட இந்த இடத்தில் சுட்டெண் எழுத வேண்டும். இப்பத்திரமே மாணவர்களின் சித்தியை உறுதிப்படுத்தக்கூடியது என்பதால் ஒவ்வொரு வினாவையும் மிக கவனமெடுத்து நன்கு வாசித்து விடையை உறுதிப்படுத்திய பின்னரே கீறிடுதல் வேண்டும். அநேகமான மாணவர்கள் இவ்விடயத்தில் சிரத்தை காட்டாது வாசிக்க சோம்பல் பட்டு ஏதோ ஒரு விடையை தெரிவு செய்து கீறிட்டுவிட்டு பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளியேறிவிடுகின்றனர். இதனால் பெற்றாரும் ஆசிரியர்களும் எதிர்பார்க்கும் பெறுபேறு கிடைக்காமல் போகின்றது. இது விடயத்தில் பெற்றார் பிள்ளைகளை வழிப்படுத்தி அனுப்புதல் சாலச் சிறந்தது. இப்பத்திரம் 14 திறன்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த முறை 1995ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ளது. 1. பிரதியீடு செய்தல் திறன். 2. பொருள் உரைக்கும் ஆற்றல் திறன். 3. எதிர்வு கூறல் திறன். 4. மொழிபெயர்ப்பு ஆற்றல் திறன். 5. பிரச்சினை தீர்த்தல் திறன். 6. தொடர்பு காணும் திறன். 7. காரண காரிய தொடர்புகளை இனங்காணும் ஆற்றல். 8. தகவல்களை ஒழுங்குபடுத்தல் திறன். 9. புலக்காட்சி திறன். 10. அவதானிப்பு திறன். 11. உள்ளடக்க இடைத்தொடர்பு திறன். 12. நியாயப்படுத்தும் திறன். 13. தூல வெளித்தொடர்புகளை காணும் திறன். 14. அறிவுறுத்தல்களை பின்பற்றும் திறன். 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வினாவில் ஒரு திறனை மாத்திரமல்லாது 2 அல்லது 3 திறன்களை உள்ளடக்கியதாக வினாக்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் சற்று கடினத்தன்மையை மாணவர்கள் உணர்கிறார்கள். இதனால் மாணவர்களுக்கு 15 நிமிடம் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது.
முன்னர் 45 நிமிடங்கள் மாத்திரம் இருந்தது. இப்போது ஒரு மணித்தியாலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வினாப்பத்திரம் நுண்ணறிவை அதிகமாக் கொண்டிருப்பதால் வழங்கப்படும் மேலதிக கடதாசியில் விடைகளை செய்து பார்த்து உறுதிப்படுத்திய பின் விடையளிக்க உங்கள் பிள்ளைகளை கேட்டுக் கொள்ளுங்கள். மேலதிக கடதாசி சகல மாணவர்களுக்கும் வழங்கப்படும். பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தமாகின்றனர். ஆனால் முறையாக பரீட்சை எழுதாமல் வெளியேறுகின்றனர். முடிவு விமர்சனங்களும் ஏச்சும் பேச்சும் யார் யாருக்கோ? பெற்றார்களே, நான் மேலே குறிப்பிட்ட விடயங்களில் உங்கள் கவனத்தைச் செலுத்துங்கள். வெற்றி நிச்சயம்.